குட் மார்னிங் ஆல். ரிவிஷன் செஷனோட ஸ்டார்ட் டே. ஸோ சக்சஸ்ஃபுல்லா நேத்தோட லைவ் டெஸ்ட் அரௌண்ட் ஒரு 45+ டேஸ் வந்து போயிருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தே பாத்தீங்கன்னா அப்படியே அதை வந்து ரிவிஷன் செஷனா கண்டினியூ பண்றோம். நோட்டு பென்லாம் வேண்டாம், நான் சொல்லிடுறேன். இந்த ரிவிஷன் செஷன் எல்லாம் நீங்க அட்டன் பண்றதுக்கு என்ன ரூல்ஸ்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல 5 ரூல்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரூல் வந்து எனக்கு நீங்க நோட்ஸ் எல்லாம் எதுவும் எழுத வேண்டாம், நீங்க எழுதவே வேண்டாம், நீங்க ஜஸ்ட் கவனிங்க. இது ஃபர்ஸ்ட். எனக்கு செகண்ட் ரூலா எல்லாருமே ஹைலி இன்டராக்டிவா இருக்கணும், அது செகண்ட் ரூல். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ரூலா நான் பாக்குறேன். தேர் ஷுட் பி நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ், நோ ரெக்ரெட்ஸ். ஏன்னா இடையில நிறைய பேர் பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நிறைய வேரியஸ் ரீசன்ஸ்னால இதுல கன்சிஸ்டன்டா இல்லாம முடியாம போயிருக்கிறது எல்லாமே தெரியும். அதை இண்டிவிஜுவலா நாம் பேசிட்டு தான் இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அந்த மாதிரி எந்த கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸுமே இந்த செஷன் ஃபுல்லா இருக்கக்கூடாது. இது கம்ப்ளீட்லி ஒரு ப்ராக்ரஸ்க்கான செஷனா மட்டுமே இருக்கணும். ஓகே, எக்ஸாக்ட்லி ராகுல் ராஜா, எனக்கு அந்த ஒரு இதுதான் வேணும். தெரியலன்னா இன்னைக்கு தெரிஞ்சுப்பேன், அவ்வளவுதான். தெரியலன்னா இன்னைக்கு தெரிஞ்சுப்பேன், சிம்பிள். அந்த நோட்ல மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல், அதுவும் உங்களுக்கான ரூல். ஃபோர்த் ஒன் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்செப்சுவலான டீச்சிங் இருக்க போறது இல்ல. தென் லாஸ்ட் ரூல், இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சு இந்த செஷன்ல என்ன பார்த்திருக்கோம் அப்படிங்கறத எனக்கு ஒரு தடவை நீங்க கிளான்ஸ் பார்க்கணும். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினைச்ச அந்த 5 செட் ஆஃப் ரூல்ஸ். அதையும் நீங்க நோட் பண்ண வேணாம், அதையும் நான் பிபிடிலேயே கொடுத்துடுறேன். எல்லாத்தையுமே பிபிடிலேயே கொடுத்துடுறேன். ஓகே, எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, இந்த பிவிஆர் சினிமாஸ் போனோம்னு வச்சுக்கோங்க, எப்பாடே படத்தை போடுங்கடா அப்படின்ற மாதிரி இருப்போம். ஏன்னா அவன் ஆடா போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி சார் எவ்வளவு நேரம் சார், சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க சார், அந்த மாதிரி. ஓகே, எக்ஸாக்ட்லியா? ஓகே, காலையில 5 மணிக்கு 100 பேர் சேர்ந்து படிக்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே வேற யாரும் பண்ண மாட்டாங்க. கவனிங்க, நம்ம வந்து ஒரு சிவில் இன்ஜினியரா நிறைய இடத்துல வாட்டரோட குவாலிட்டியை என்கவுண்டர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ட்ரிங்கிங் வாட்டர் நீங்க சப்ளை பண்ண போறீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த வாட்டர் குவாலிட்டியை நீங்க பார்த்து சப்ளை பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா கான்கிரீட்லயோ இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு நீங்க அதை போட்டு யூஸ் பண்ற அந்த வாட்டரோட குவாலிட்டி முக்கியம், அதையும் நீங்க தான் என்ஷூர் பண்ணணும். இரிகேஷனுக்கு வாட்டர் சப்ளை பண்றீங்க அப்படின்னா அது பிளான்ட் அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். அப்ப அந்த இரிகேஷன் ஆஸ்பெக்ட்ஸ்லயே உங்களுக்கு வாட்டரோட குவாலிட்டி முக்கியம். ஸோ இந்த வாட்டரோட குவாலிட்டி அப்படிங்கறத இந்த 3 ஆஸ்பெக்ட்லயும் என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும், படிக்கணும். அண்ட் அந்த பாராமீட்டர்ஸ் ஓட ரேஞ்ச் என்ன, பெர்மிசிபிள் லிமிட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க அந்த வாட்டர் குவாலிட்டி ரிலேட்டடா. அது வந்து இட் கேன் பி ட்ரிங்கிங்கோ இரிகேஷனுக்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்காக வேணா பர்பஸ் இருக்கட்டும். ஆனா இந்த ஏரியால இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸை தெரிஞ்சுக்கிறது முக்கியம். எனக்கு ஒன்னொன்னுக்கும் ஐஎஸ் கோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஆரம்பிப்போம். ஐஎஸ் கோடு சொல்றீங்களா? எனக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஐஎஸ் கோட், ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஐஎஸ் கோட் என்ன, அப்புறம் இரிகேஷனுக்கு, அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. வெரி குட். ட்ரிங்கிங்க்கு ஐஎஸ் 10500. ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஐஎஸ் 3025. 456லயும் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. பட் இனிஷியலா ஒரு பார்ட் மட்டும் இருக்கும். பட் எக்ஸ்க்ளூசிவா ஐஎஸ் 3025ல ஃபுல் டீடைல் இருக்கும். 456ல இருக்கும்பா, கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. ஓகே, 456 நான் எழுதிடுறேன். இறைநிதி உங்க சும்மா உங்களை ஏதாவது புலி பண்ணிட்டே இருக்காங்க, நான் எழுதிடுறேன். ஓகே, 456. ஓகே, 456க்கு 465 எழுதிட்டேன். 456. ஓகே, தென் அதுலயும் இனிஷியலா கொடுத்திருப்பாங்க. பட் ரெஃபரிங் டு 3025 கொடுத்திருப்பாங்க. இரிகேஷனுக்கு சொல்லுங்க. இரிகேஷன் வாட்டருக்கு ஐஎஸ் கோட் ஐஎஸ் 11624 தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஐஎஸ் 11624. ட்ரிங்கிங் வாட்டருக்கு நமக்கு நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் தெரியும். நான் ஒன்னா கேட்கிறேன், என்ன ரேஞ்சு நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா? ஒரு 15-20 இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் pH எல்லாத்துக்குமே அதே pH தான், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அரௌண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் 6.5 to 8.5. ஓகேவா? மூணுத்துக்குமே அதே தான், சிம்பிள். தென் கலர் என்ன ட்ரிங்கிங்க்கு? கலரோட பெர்மிசிபிள் லிமிட் 10 to 20. ஓகேவா? கலர் வந்து 10 to 20. டர்பிடிட்டி வந்து 5 to 10. யூனிட்ஸ் ஜெனரலா சொல்லிருங்க, அது NTOR. ஓகேவா? 5 to 10 கலர், கலர் வந்து 10 to 20, டர்பிடிட்டி வந்து 5 to 10. டெம்பரேச்சர் 10 to 20 கிடையாது, லெஸ் தேன் 10 இருக்கணும். வர்ஸ்ட் கேஸ்ல 20 வரைக்கும் போகலாம். ஓகேவா? கலரு, டர்பிடிட்டி, டெம்பரேச்சர். அடுத்து ஆர்டர், டேஸ்ட் அண்ட் ஆர்டருக்கு தான் நமக்கு தெரியும், இப்பதான் பேசணும். லெஸ் தேன் 3 டன். ஓகே, 1 to 3 டன். ppm இல்ல, டன். ஓகே, நெக்ஸ்ட் நைட்ரேட் 45 ppm. இங்க பாருங்களேன், ஒன்னுத்துக்கும் பேக் எண்டும் பேசிட்டு வருவோமா? கலர் வர்றதுக்கு காரணம் கொலாய்டல். நான் ஒரு பாயிண்ட் அப்படியே எலாபரேட் பண்ணிட்டு வரேன், கவனிங்க போதும். சரியா?
கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக், அதாவது கலரோட யூனிட் வந்து 10 to 20 யூனிட்ஸ்னு சொன்னேன். கலரோட யூனிட் எப்படி பேசுவோம்னா டிசியூ, ட்ரூ கலர் யூனிட், நெஸ்லஸ் டியூப், டின்டோமீட்டர், இதெல்லாம் கீவேர்ட்ஸ். அண்ட் இதுல யூனிட் வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லிகிராம் ஆஃப் குளோரோபிளாட்டினேட் ஆர் பிளாட்டினம் கோபால்ட் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர்ல என்ன கலர் மேக் பண்ணுமோ அதுதான் வந்து கலருக்கான யூனிட். கலர் வர்றதுக்கு காரணம் கொலாய்டல் இம்பியூரிட்டிஸ். டர்பிடிட்டி அதே மாதிரி, டர்பிடிட்டி காரணம் அதுல இருக்க சஸ்பெண்டட் சாலிட்ஸ். அண்ட் அதை எப்படிலாம் மெஷர் பண்ணலாம்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நான் டர்பிடிட்டி ராட் யூஸ் பண்ணலாம், ஜாக்சன் டர்பிடிட்டி மீட்டர் யூஸ் பண்ணலாம், அப்புறம் பெய்லிஸ் மெத்தட் இருக்கு, நெஃப்ளோமீட்டர் இருக்கு. இதுல ஒன்னு ஒவ்வொரு ரேஞ்ச், எப்படி நம்ம ஒர்க்கபிலிட்டிக்கு வெரி லோ அந்த மாதிரி பார்த்தோம், அந்த மாதிரி நெஃப்ளோமெட்ரிக் டர்பிடிட்டி யூனிட் வந்து டர்பிடிட்டி மீட்டர் வந்து 1 ppm ஓட கம்மியா இருந்தா கூட எனக்கு சொல்ல முடியும். அதே பெய்லிஸ் வந்து 25 to 1000 ppm, 1000 நினைக்கிறேன். ஜாக்சன் தான் 25 to 1000. பெய்லிஸ் வந்து 1 to 25 அந்த கேப்பை ஃபில் பண்றது பெய்லிஸ். ஜாக்சன் டர்பிடிட்டி வந்து 25 to 1000 ppm வரைக்கும் இருக்கும். அலுமினியம் ராடு அதோட அதிகமான ppm தான் பார்க்க முடியும் என்னால. இதுல ஒரு கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு இதுல வந்திருக்கும்னு நினைக்கிறேன், லைவ் டெஸ்ட் ப்ரோக்ராம்ல. டர்பிடிட்டி ராட் வந்து அதிகமா இம்மர்ஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீடிங் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த கிராஜுவேஷன்ஸ் வந்து டைரக்ட்லி இட் கிவ்ஸ் தி வேல்யூ ஆஃப் டர்பிடிட்டி இட் செல்ஃப். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நல்லா இம்மர்ஸ் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம், அந்த தண்ணி ரொம்ப கலங்கள் இல்லாம இருக்குன்னு அர்த்தம். நல்லா இம்மர்ஸ் பண்ணாதான் அந்த நீடில் மறையுது. கொஞ்சம் இம்மர்ஸ் பண்ணா இல்ல, நல்லா இம்மர்ஸ் பண்ணாதான், அப்பனா ரொம்ப கலங்களா இல்ல தண்ணின்னு அர்த்தம். அப்ப டர்பிடிட்டி வேல்யூ எப்படி கிடைக்கும், கம்மியா தானே கிடைக்கும். அப்ப நிறைய டீப்பா போச்சுன்னா கிராஜுவேஷன்ஸ்ல கம்மி வேல்யூ காட்டும்னு அர்த்தம். புரியுதா? அப்ப ஸ்கேல், ஆமா, அதாவது இந்த ஸ்கேல்ல இந்த இடத்துல இருக்கிற வேல்யூலாம் பெரிய பெரிய வேல்யூவா இருக்கும். 1000 ppm இந்த மாதிரிலாம் இருக்கும். மேல போக போக இதோட ppm வேல்யூ 10 ppm அந்த மாதிரி குறைஞ்சிருக்கும் கிராஜுவேஷன்ஸ்ல. நம்ம நினைப்போம் நிறைய இன்வெஸ்ட் பண்றோம், நிறைய அந்த மாதிரி டக்குன்னு தோணிரும். பட் இமேஜின் பண்ணுங்க, டர்பிடிட்டியோட சேர்த்து இமேஜின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். கிராஜுவேஷன்ஸ் அப்படி இன்வெர்ஸா இருக்கும். சரியா? ஃபைன். இதெல்லாம் வந்து டர்பிடிட்டி பொறுத்த வரைக்கும். கொலாய்டல் பார்ட்டிகல் கலரு எல்லாமே தான், டர்பிடிட்டி கலரு எல்லாமே தான் வரும். ஓகே. தென் அடுத்து டெம்பரேச்சர் நம்ம பண்றதுக்கு எதுவுமே இல்லை பெருசா. டேஸ்ட் அண்ட் ஆர்டர் வர்றதுக்கு காரணம் ஜென்ரலா அயன் அண்ட் மேங்கனீஸ் இருந்தாலும் டேஸ்ட் ஆர்டர் கொடுக்கும். நிறைய கேஷியஸ் காம்பனன்ட்ஸ்லாம் டேஸ்ட்டுக்கு ஒரு வழி வகுத்துரும். CO2 இருக்கட்டும், H2S இருக்கட்டும், இது எல்லாமே டேஸ்ட் ஆர்டருக்கு இதுக்கெல்லாம் வந்து காரணமா இருக்கும். அதை தான் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அண்ட் இதுல அயன் அண்ட் மேங்கனீஸ் ரிமூவ் பண்ணதான் ஏரேஷன் ப்ராசஸ்னு தெளிவா சொல்லியிருப்போம், அதை பத்தி பேசியிருப்போம். ஏரேஷன் ப்ராசஸ்ல ஆர்கானிக் மேட்டரோட அயன் அண்ட் மேங்கனீஸ் இருந்தா பொட்டாசியம் பெர்மேங்கனேட் யூஸ் பண்ணிட்டு ஏரேஷன் பண்ணணும், இல்லைனா வெறும் ஏரேஷனே போதும், பிரசிபிடேட் அவுட் ஆகும் நமக்கு அதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் வந்து டேஸ்ட் அண்ட் ஆர்டர். நைட்ரேட் பொறுத்த வரைக்கும் 45 ppm வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா ப்ளூ பேபி டிசீஸ் ஆர் மெத் ஹீமோகுளோபினேமியா அப்படின்ற டிசீஸ் வரும். அண்ட் இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீகம்போசிஷன் ஆயிடுச்சு அப்படின்றத குறிக்கும். அதே நைட்ரைட் வந்து அப்பதான் டீகம்போசிங் ப்ராசஸ்ல இருக்குன்னு அர்த்தம் நைட்ரைட். ஓகே, அதனால அது தண்ணியில இருக்கவே கூடாது, ஜீரோ. குடிக்கிற வாட்டர்ல நைட்ரைட்டும் பிஓடியும் ஜீரோவா இருக்கணும். இது நீங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு எனக்கு சொல்றீங்களா? அதாவது நீங்க ஒரு சோர்ஸ்ல இருந்து தண்ணி, இப்ப ஏதோ ஒரு காட்டுல போய் மாட்டிக்கிட்டீங்க சார், நல்லா இருக்கு சார், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. காட்டுல போய் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு இடத்துல வாட்டரோட சோர்ஸ் இருக்கு. இமேஜின் உங்ககிட்ட ஒரு அப்படியே என்விரான்மெண்டல் லேபோ இருந்துருச்சு. நீங்க அந்த தண்ணியை எடுத்து இப்ப குடிக்கணும்னா என்னெல்லாம் டெஸ்ட், 3 டெஸ்ட் தான் நீங்க பண்ணணும். என்னெல்லாம் அந்த 3 டெஸ்ட் பண்ணிட்டு அந்த தண்ணியை எடுத்து குடிப்பீங்க. இன்டர்வியூ கொஸ்டின் இது கிளியர் பண்ணுவாங்களா? இந்த மாதிரிலாம் கொஸ்டின். டிசால்வ்ட் ஆக்சிஜன் டெஸ்ட். ஓகே, டிசால்வ்ட் ஆக்சிஜன் இருக்கணுமா இருக்க கூடாதா? எவ்வளவு இருக்கணும்? 5 to 6, 4 ppm லைஃப் சஸ்டெயின் ஆக, 5 to 6 ட்ரிங்கிங்ல ஜென்ரலா. ஓகே, 4 வந்து லைஃப் சஸ்டெயின் ஆக. பிஓடி டெஸ்ட் பண்ணலாம். பிஓடி டெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன அதான் டிஓ கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே பிஓடி தான். ஓகே ஃபைன். அதாவது ஃபாஸ்டஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் சீக்கிரமா, அதுவே ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் முடிஞ்சு. அடுத்து என்னது? சூப்பர் சங்கர் நைட்ரேட் இருக்கான்னு பாத்துருவோம். நைட்ரேட் இருந்துச்சுன்னா ஆள் காலி ஆயிருவோம், அதனால அது இருக்கான்னு செக் பண்ணுவோம். என்ன மெத்தட்ன்றதெல்லாம் ரொம்ப டீப்பா போக தேவையில்ல, பட் ஜென்ரலா நைட்ரேட் கண்டுபிடிக்கணும். வேற வெரி குட் கோலிஃபார்ம் இண்டெக்ஸ் டெஸ்ட். அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது அதுல இருக்கான்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எம்பிஎன் டெஸ்ட் இருக்கு, கோலிஃபார்ம் இண்டெக்ஸ் டெஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பேத்தோஜன் ஃப்ரீயா இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அதுதான். நோய் வந்துச்சுன்னா தான் பிரச்சனை. ஆர்சனிக் இருந்தா இது எல்லாமே எப்படின்னா, ஆர்சனிக், காப்பர், ஜிங்க், லெட் இதெல்லாம் என்னன்னா கியூமுலேட்டிவா நீங்க தண்ணி எடுத்துக்கிறப்பதான் அதோட எஃபெக்ட் இருக்கும். ஃப்ளூரைடே எடுத்துக்கங்களேன், ஒரு நாள்ல 1 ppm கம்மியா இருக்கிற தண்ணி குடிச்சாலாம் கேவிட்டிஸ் வராது.
ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்க அதை பண்ணாதான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் வரும். சைனைடு அப்படி இல்லை, அதெல்லாம் குடிச்சா உடனே போயிடும் சொல்றேன். அப்ப ஒரு சில பேராமீட்டர்ஸ்லாம் கியூமுலேட்டிவா உங்க உடம்புல சேர்ந்தாதான் பிரச்சனை. அதெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணக்கூடாது. டக்குன்னு அன்னைக்கு மட்டும் தானே அந்த குட்டையில இருந்து தண்ணி குடிக்க போறோம் அப்படின்றப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்கன்றதுக்கு தான் இது. ஓகே, வெரி குட். ஹார்ட்னஸ் டெஸ்ட்லாம் எதுக்கு ராகுல் ராஜா? என்ன நம்ம என்ன காட்டுக்குள்ள துணியா துவைக்க போறோம்? நுர வரலன்னா என்ன பிரச்சனை நமக்கு? ஓகே, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டா கொஞ்சம் அதை அப்படியே ப்ராக்டிக்கலா யோசிச்சு என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஓகே, தென் வேற குளோரைட்ஸ் எவ்வளவு இருக்கலாம்? குளோரைட்ஸ் 250 ppm குளோரைட்ஸ். சல்ஃபேட் 200, சல்ஃபேட் 200. அயன் அண்ட் மேங்கனீஸ் 0.3 ppm வந்து அயனுக்கு, 0.05 வந்து மேங்கனீஸ்க்கு. ஓகே, ஒரு சில இதுல வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து 0.03 கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பாத்துக்கங்க, ஒரு சில ஸ்டாண்டர்ட் புக்ல அப்படி இருக்கு. பட் இதை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.3 அயனுக்கு, 0.05 மேங்கனீஸ்க்கு. ஓகே, தென் ஆர்சனிக். ஆர்சனிக்லாம் கொஸ்டின் வந்தது, அதனால 0.05 முன்னாடி 0.01, இப்ப 0.05. தென் வேற என்ன, வேற ஏதாவது மிஸ் பண்ணனா? ஹார்ட்னஸ் 75 to 115 ஆர் 112.5 இந்த ரேஞ்சில் இருக்கலாம் வாட்டர் சப்ளைக்கு. ஓகே, குடிக்கிற தண்ணின்னு இல்லை, பட் வாட்டர் சப்ளைக்கு. ஓகே, தென் டிடிஎஸ் 500 to 1000. டிடிஎஸ் வந்து 500 to 1000. ஓகே ஓகே, இதெல்லாம் தான். ரெசிடுவல் குளோரின் 0.2 ppm, 0.2 ppm ரெசிடுவல் குளோரின். ஓகே, ரெசிடுவல் குளோரின் கண்டுபிடிக்க என்ன டெஸ்ட்? வாட்டர்ல ரெசிடுவல் குளோரின் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்க என்ன டெஸ்ட்? வெரி குட், 4 பேர் சொன்னேன். வின்க்லர் டிஓ. ஆமா ராகுல் ராஜா, லைக் பழைய கோட் படி 0.01, இப்ப 0.05 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. டிபிடி டெஸ்ட், ஸ்டார்ச் அயோடைட் டெஸ்ட், குளோரோடெக்ஸ் டெஸ்ட், ஆர்த்தோட்டோலுடின், 4 டெஸ்ட் இதுதான். ஓகேவா? சரி, டெஸ்ட் எல்லாம் அடுத்த லிஸ்ட் ஒன் பண்ணி காட்டுறேன். ஓகே, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இதெல்லாம் வந்து என்னன்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, இப்போ அதே மாதிரி எனக்கு என்ன வேணும்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வாட்டர்ல ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இவ்வளோ பார்க்க மாட்டோம் ஜென்ரலா, அதோட கம்மியா தான் இருக்கும். கான்கிரீட் டெக் ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருந்தேன், என்னென்ன ஞாபகம் இருக்கா? பிஹெச் இதே தான். ஆர்கானிக் இம்பியூரிட்டிஸ் எவ்வளவு இருக்கலாம்? 200. ஓகே, 200 ஜென்ரலி 200 ppm, அதோட கம்மியா இருக்கணும். பர்மிசிபிள் லிமிட்னா இதோட கம்மியா இருக்கணும்னு அர்த்தம். அடுத்து இன்ஆர்கானிக் 3000 ppm. தென் சல்ஃபேட் வந்து 400 வரைக்கும். குடிக்கிற தண்ணியில இருந்து இங்க வரப்போ ஒரு 2 மடங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க 200, இங்க 400. குளோரைட் வந்து பிசிசில ஒரு வேல்யூவும் ஆர்சிசில ஒரு வேல்யூவும் சொல்லியிருந்தேன். ஏன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார் யூஸ் பண்றப்ப நிறைய இருக்கக்கூடாது. பிசிசில 2000 வரைக்கும் போகலாம், ஆர்சிசில 500. ஓகேவா? ரைட்டு. வேற சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ், டிடிஎஸ் ஆர் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் வந்து 2000 வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? ஃபைன். இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வாட்டர்ல. இப்போ எனக்கு இரிகேஷன் வாட்டர்ல என்னெல்லாம் பேராமீட்டர்ஸ் பார்ப்போம்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ரேஞ்ச் அப்புறம் பேசுவோம். pH 1 நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. pH 1 அதை நான் சொல்லிட்டேன். அடுத்து வெரி குட், SAR வேல்யூ which is sodium absorption ratio. ஃபார்முலா Na plus concentration வெரி குட். ஓகே, இது வந்து SAR வேல்யூ. தென் வெரி குட், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி which means சால்ட்ஸ் எவ்வளவு இருக்குன்றது தான், soluble salts. ஓகே, கண்டக்டிவிட்டியில தான் யூனிட் சொல்லுவோம். மியூ சை பர் ஆர் மியூ மைக்ரோமோ பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், அந்த மாதிரி மைக்ரோமோஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயரான்னு செக் பண்ணணும். சென்டிமீட்டர் தான் நினைக்கிறேன். ஓகே, அல்கலைனிட்டி வெரி குட், அல்கலைனிட்டி டேபிள் வச்சும் சொல்லுவோம். ஓகே, தென் இதுல ஒன்னு பெக்யூலியரா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. போரான் பாக்குறாங்க. ஏன்னா போரான் வந்து பிளான்ட்ஸ்க்கு அஃபெக்ட் பண்ணும். அதனால போரான் வந்து less than 3 ppm இருக்கணுமா. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கணும். தென் ரெசிடுவல் சோடியம் கார்பனேட் பாக்குறாங்க. இந்த 5 தான் பார்க்கணும். அங்க ரெசிடுவல் குளோரின் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல ரெசிடுவல் சோடியம் கார்பனேட். ஓகேவா? இந்த 5 தான். இப்ப பாருங்களேன், இப்ப அவங்களுக்கு கொஸ்டின் ஏரியா எப்படி ஆயிருச்சு? இந்த வாட்டர் குவாலிட்டி இது 3 இது இப்படி இருந்து இதுதான் நீங்க நோட்ஸ் அனுப்புறேன்னு சொன்னீங்களா சார்னு கோவப்படாதீங்க. தெளிவா அழகா டைப் பண்ணி வச்சாச்சு. சரியா? அவங்க எல்லாம் பதறாங்க, ஐயோ இதை அனுப்பி நம்ம இதுல இருந்து கண்டுபிடிச்சு படிக்கிறதுக்கு டைம் ஆகுமேன்னு. டைப் பண்ணியாச்சு. இதுல இந்த ஸ்லைடை நீங்க பாத்துக்கணும். ஓகே, சோ இரிகேஷனுக்கு என்ன கோடு, கான்கிரீட் மேனுஃபேக்சரிங் என்ன கோடு, ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு என்ன கோடு, இதுல இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம். ஓகேவா? டன்னா? ஆன்லைன்ல ரிப்ளை பண்ணுங்க. இதுல இன்னும் கொஞ்சம் அடிஷன்ஸ் பண்ண போறோம். என்னன்னா, இந்த SAR வேல்யூ இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நமக்கு கிரே ஏரியாவா இருக்குல்ல, அப்படிலாம் இருக்கவே கூடாது. கிரே ஏரியாவே இருக்கக்கூடாது. இத பாருங்க, இது எதுல இருக்குன்னா
உங்களோட இப்ப நான் எழுதுன அது என்ன கோடு, இது ஐஎஸ் கோடு என்னது? 11624. ஓகே, எஸ், இந்த கோட்ல இருக்கிற எக்ஸாக்ட் இமேஜ் தான் இது. நான் உங்களுக்கு இரிகேஷன் நடத்துறப்ப இரிகேஷன் பிபிடிலையும் கொடுத்துருப்பேன். அந்த டேபிள் வந்து சார் வேல்யூ அல்கலைனிட்டி பேஸ் பண்ணி சலைன் வாட்டரா இல்லையான்னு சொல்றதுக்கானது. இது எக்ஸாக்டா ஐஎஸ் இந்த 11624ல இருக்கிற இதே ஃபார்முலா. இது நம்ம பேசிட்டோம், அதனால இது படிக்க தேவையில்ல. இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்குல்ல, அதாவது சால்யூபிள் சால்ட், டோட்டல் சால்ட் கான்சென்ட்ரேஷன், அந்த ரேஞ்ச் எதுல இருந்து எது வரைக்கும் இருந்தா அது என்ன கிளாஸ் ஆஃப் சாயில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் பார்க்கணும். அதே மாதிரி வாட்டர் குவாலிட்டி பேஸ்ட் ஆன், ஸோ இது நான் கொடுத்துருப்பேன் அங்க கொடுத்திருந்த அதே டேபிள் தான் இது. ஸோ கண்டிப்பா இந்த டேபிளோட சேர்த்து படிச்சுக்கோங்க. சார் வேல்யூ வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இன்னைக்கு ஈவினிங் டெஸ்ட்லயே கேட்பாங்க. எப்படி சார் சொல்றீங்க? நான் தான் கேட்க போறேன். யார் அப்படிலாம் பண்ண போறா? நான் தான் பண்ண போறேன் அந்த மாதிரி. ஓகே, சார் வேல்யூ டிக்ரீஸ் பை, வெரி குட். சார் வேல்யூ அதிகமா இருந்தா எப்படி டிக்ரீஸ் பண்ணுவோம்னா ஜிப்சம் யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? அண்ட் 2 சால்ட், இப்ப சால்ட் பத்தி பேசிட்டோம். சால்ட் வந்து 2 சால்ட் வாட்டர்ல இருக்கும் ஜென்ரலா. எது இருக்கிறதுலே ஹார்ம்ஃபுல் சால்ட்? சோடியம் சல்பேட்டா, சோடியம் கார்பனேட்டா? சரி, நான் ஹார்ம்ஃபுல் வந்து நம்ம வீட்ல இருக்க உப்பு தான். NaCl வந்து பெருசா ஹார்ம்ஃபுல்லே இல்ல இரிகேஷன்களை பொறுத்த வரைக்கும். சோடியம் சல்பேட்டா, சோடியம் கார்பனேட்டா? சோடியம் கார்பனேட், Na2CO3. ஓகே, ஆர் சோடியம் கார்பனேட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான். ஓகே, சோ இப்ப வாட்டர் குவாலிட்டியும் அது ரிலேட்டடா அதுக்கு பேக் எண்ட்ல இருக்கிற இந்த விஷயமும் படிச்சு வச்சுட்டீங்கன்னா இது ஒரு பக்கம் செட் அப்படியே ரெடி ஆயிடும். ஓகேவா? ஃபைன். சோடியம் கார்பனேட் லெஸ் சால்யூபிள், சோ அதனால ஹார்ம்ஃபுல். வெரி குட், வெரி குட். ஓகே, இது ரிலேட்டடா இன்னும் ஒரு சிலது இரிகேஷன் ரிலேட்டடா பார்க்கணும்னா வாட்டர் லாகிங் பத்தி பார்க்கணும். ஓகே, வாட்டர் லாகிங்னா என்ன, அதை எப்படி லேண்ட் ரெக்ளைம் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர், இதெல்லாம். இதுவே ஒரு கொஸ்டின். புதுசா ரெக்ளைம் பண்ணப்பட்ட லேண்ட், அதாவது பாதிக்கப்பட்டிருந்து வாட்டர் லாக்ல இருந்து உப்பெல்லாம் மேல படிஞ்சு ஒரு மாதிரி உப்பா இருக்கிற நிலத்துல நீங்க வந்து லேண்ட் ரெக்ளமேஷன் ஸ்டெப்பா என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைனேஜ் கொடுத்து அங்க நின்றுட்டு இருந்த தண்ணிய வெளில தள்ளுவீங்க கிரவுண்ட் வாட்டர்ல. அதுக்கப்புறம் மேல இருந்து தண்ணி ஊத்தி ஊத்தி அந்த சால்ட்ஸை கீழே இறக்குவீங்க. அதுக்கு பேர் தான் லீச்சிங்னு சொல்லுவோம், லீச்சிங்னு. இப்போ இது பண்ணதும் ரெக்ளைம் பண்ண லேண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் கிராப்ஸை ஷோ பண்ணலாம்? நான் என் கேள்வியே கேட்கலடா, அதுக்குள்ள என்ன படப்பட ஆன்சர் பண்றீங்க நீங்க. என்னைய நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுதா? பார்சிம், ஃபூடர், பாஜ்ரா, இதெல்லாமே ஃபோடர் கிராப்ஸ்னா அந்த புல்லு வளர்ப்போம்ல, அதுதான். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடனே லேண்ட் ரெக்ளைம் பண்ணதும் நீங்க போட வேண்டிய கிராப்ஸ். ஓகேவா? ஃபைன். இதெல்லாம் வந்து கொஸ்டினா வந்தது இது வரைக்கும். சரி, இப்ப அடுத்த பார்ட்டா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜென்ரலா நீங்க யோசிச்சு பாருங்களேன், சிவில் இன்ஜினியரா இருக்கப்ப பெரிய ரோல் இல்ல, நாளைக்கு நீங்க வேலைக்கே போனீங்கனாலும் வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல போனீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டடா தான் உங்களுக்கு வேலை வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கம்பேர்டு டு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரியன்டா தான் நிறைய இருக்கும். வேலையே சொல்றேன், வேலையே அது ரிலேட்டடா தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஹைவேஸ்லனா ரோட் லேயிங்ல தான் மேக்ஸிமம் இருக்கும். ரிசர்ச் அதெல்லாம் பாக்குறத விட ரோட் லேயிங்கை விட மெயின்டெனன்ஸ்ல தான் நிறைய வேலை இருக்கும் ஹைவே பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்க வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் சைட்லாம் போறீங்க, பிடபிள்யூல அந்த சைட்லாம் போறீங்கன்னா கேனால் ரிலேட்டட் ஒர்க்ஸ் தான் நிறைய இருக்கும். டேம்ல எக்ஸாக்டா டேம் ஆஃபீஸ்ல இருக்கிறத போறதை விட இந்த கெனால் ரூட்டிங்ஸ், கெனால்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இது பண்றதுல தான் உங்களுக்கு நிறைய ரோல் இருக்கும். அப்ப இது ரிலேட்டடா உங்களுக்கு சீவேஜ்னாலும் அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூஷன். வாட்டர் போர்ட்லயே சீவேஜ் சானிட்டரி இதுக்கு போனீங்கன்னா அங்கேயும் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அப்ப மேஜரா உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஓரியன்டான ஏரியாஸ்ல இருந்தும் கொஸ்டின் அதிகமா கேட்கறாங்க. எங்க பாருங்க, நீங்க ஒர்க்குக்கு என்னவோ அதுக்கு அப்ளை பண்ற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸே எடுக்கிறாங்க. நீங்க தேடி தேடி யோசிச்சீங்கன்னா அப்ப அது ரிலேட்டடா இருக்கிற விஷயத்தெல்லாம் கிளப் பண்ணி பாத்துறணும். என்னென்னலாம் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்றோமா, வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் படிச்சிருக்கோமா, எல்லா வாட்டியும் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அதே இது சீவேஜ்லயும் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் கொஸ்டின் டிஸ்கஷன். அப்ப கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோல யாரும் இருந்தீங்கன்னா தெரியும், சீவேஜ்லயும் அதே மாதிரி 4 பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். அது ரோட்ல ரோட் பேட்டர்ன்ஸ், டவுன் பிளானிங்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரோட் பேட்டர்ன்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்ப ரோட் பேட்டர்ன்ல வந்து என்னெல்லாம் ரோட் பேட்டர்ன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். 3ஆச்சா? இன்னொன்னு என்னன்னா, கெனால்லையும் சரி இல்ல சீவரேஜ் சிஸ்டம்லயும் சரி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸோட ஆர்டர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களான்னு செக் பண்றாங்க. ஞாபகம் இருக்கா? சீவர் சிஸ்டம்னா வீட்ல இருந்து வர்றது ஹவுஸ் சீவர், அப்புறம் லேட்ரல், இந்த மாதிரி சொல்றேன். அதே மாதிரி கெனால்ல மெயின் ரெகுலேட்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வர்றது மெயின் கெனால், அடுத்து இந்த மாதிரி ஆர்டர் வர்றது கொஸ்டின் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ அதெல்லாம் தான் அடுத்த ஸ்லைட்ல கிளப் பண்ணி ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா? நான் அடுத்த ஸ்லைடு காட்டுறேன், ஏன்னா ஸ்லைடு காமிச்சா எல்லாரும் அதை பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, வாட்டர் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்னெல்லாம் இருக்கு? அப்படி கேட்கல, டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மட்டும் கேட்கிறேன்.
டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குன்னு கேக்குறேன். வெரி குட். டெட் எண்ட், வெரி குட். ஒன்னா பேசுவோம். டெட் எண்ட் சிஸ்டம் ஆர் அதுக்கு இன்னொரு பேரு ட்ரீ சிஸ்டம். அதுல என்ன பிரச்சனைனா ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர் வரும். அதாவது என்ன சொல்றது, கண்ணாப்பினான்னு வளர்ற சிட்டிக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. வெரி குட். அதுல டிஸ்அட்வான்டேஜ் அதுதான், தண்ணி வந்து ஸ்டாக்னேட்டா நிக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா கிரிட் அயான் சிஸ்டம். அது வந்து சென்டர் ஆஃப் தி சிட்டில வந்து உங்களுக்கு பெரிய மெயின் போகும், அதை சுத்தி வந்து உங்களுக்கு சப்மெயின்ஸ் எல்லாம் போய் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். நிறைய வால்வ்ஸ் தேவைப்படும், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதுல. ஆனா வாட்டர் வந்து சர்க்குலேஷன்லயே இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் உண்டு. கிரிட் அயான் சிஸ்டம்க்கு இன்னொரு பேர் வந்து இன்டர்லேஸ்டு சிஸ்டம் ஆர் ரெக்டிகுலர் சிஸ்டம் ஆர் ரெட்டிகுலேஷன் சொல்லுவோம். ஓகேவா, வெரி குட். நிறைய ஸ்லூயிஸ் வால்வ்ஸ் தேவைப்படும், அதுதான் வந்து இதுல டிராபேக். அடுத்தது ரிங் ஆர் சர்க்குலர் பேட்டர்ன். அதாவது சிட்டியோட அவுட்டர் பெரிஃபெரியில வந்து மெயின்ஸ் போகும், அதுல இருந்து உள்ள உங்களுக்கு வாட்டர் உள்ள வரும். அண்ட் இதுல மோராலஸ் வாட்டர் நிறைய சர்க்குலேஷன்லயே இருக்கும். அண்ட் இது அட்வான்டேஜ்ல போன சிஸ்டம்க்கும் இது சிஸ்டம்க்கும் வாட்டர் வேணும்ன்ற இடத்துல மட்டும் டைவர்ட் பண்ணி விடுறது, இதெல்லாம் அட்வான்டேஜா இருக்கும். ரிங் ஆர் சர்க்குலர் பேட்டர்ன்ல அவுட்டர் பெரிஃபெரியில எனக்கு மெயின் பைப் வரும். அடுத்தது ரேடியல் சிஸ்டம் ஆர் ரிசர்வாயர் சிஸ்டம் சொல்லுவோம். அதுலதான் நம்ம டேங்க், ஊர்ல டேங்க் வைக்கிற மாதிரி இருக்கும். டேங்க்ல தண்ணியை ஃபில் பண்ணி அப்புறம் கிராவிட்டினால, அப்ப கம்பைன்டு பிரஷர் அண்ட் கிராவிட்டி சிஸ்டம் எதுல வரும்னா ரேடியல்ல வரும். ஓகேவா, இதுல யாருன்னு தெரியல, யாரோ டவுட் கேட்டிருந்தீங்க. ஏதோ நான் கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோ அன்னைக்கு பார்த்தப்ப ரேடியல் சிஸ்டம் வந்து ஏன் அன்டெவலப்டு சிட்டிக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எனக்கு புதுசா டெவலப் ஆகிற சிட்டில தான் நான் வந்து பிரான்ச் சிஸ்டம், அதாவது அங்க இப்போ ஒரு வீடு அங்க கட்டுறாங்க, டக்குன்னு அங்க ஒரு லைனை போட்டு அங்க கனெக்ஷன் கொடுத்துருவேன். ரேடியல் சிஸ்டம்ல அப்படி பண்ண முடியாது. ரேடியல் சிஸ்டம் ஒரு இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா முதல்ல அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து ரேடியலா அந்த டவுன் டெவலப் ஆயிருக்கணும். ரோட்ஸ் அப்படி இருக்கணும். ரோட்ஸ்ல தானே பைப்பு புதைக்க முடியும். நான் அங்க ஒரு வீடு இருந்துச்சுன்னா நான் வீடை உடச்சிட்டுலாம் பைப் போட முடியாதுல்ல. அதனால ரேடியல் சிஸ்டம் வரணும்னா எனக்கு வெல் எஸ்டாப்ளிஷ்டா, அதுவும் ரேடியல் பேட்டர்ன்ல க்ரோ ஆயிருக்கிற ஒரு டவுனுக்கு தான் என்னால கொடுக்க முடியுமே தவிர நியூலி டெவலப் ஆகிறதுக்கு கொடுக்க முடியாது. ஓகே ஃபைன். ஸோ இது வந்து இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஓரியன்டா இருக்கிறது, இதுல இருந்து கொஸ்டின் வருதுன்னு சொன்னேன். இதே மாதிரி சீவரேஜ் சிஸ்டம்க்கு சொன்னேன். சீவரேஜ் சிஸ்டமும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்ன பேட்டர்ன்ஸ் அது? பெர்பெண்டிகுலர், ஸ்பான், இன்டர்செப்டிங், ஜோனல். ஓகே, இந்த மாதிரி 4 இருக்கு. ஓகே, ஜோனல் ஆர் ரேடியல். ஜோனலுக்கு இன்னொரு பேர் தான் ரேடியல். பெர்பெண்டிகுலர்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு எங்க கனெக்ட் பண்ண முடியுதோ அந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணி சீவர் லைனை வெளில எடுப்பேன், அது பெர்பெண்டிகுலர். ஸ்பான் வந்து எந்த சிட்டி வந்து ரிவருக்கு பக்கத்துல இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிவருக்கு பக்கத்துல இருக்கிற சிட்டிக்கு ஸ்பான் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவேன். இன்டர்செப்டிங்னா தண்ணியை என்னோட சீவர் தான் எடுத்துட்டு போகுது, ஒருவேளை அதோட ஃபுல் கெப்பாசிட்டியோட அதிகமா சீவேஜ் கனெக்ட் ஆச்சுன்னா அந்த எக்ஸஸ் சீவேஜை இன்னொரு பைப் போட்டு நான் பக்கத்துல இருக்க நேச்சுரல் வாட்டர் ட்ரெயின்ல கலந்து விட்டுறேன். ஓகேவா, நேச்சுரல் இதுல கலந்து விட்டுறேன். எக்ஸஸ் டு ரிவர் போறது தான் என்னது இன்டர்செப்டிங் பேட்டர்ன். இதுல இந்த எக்ஸஸ் வாட்டர் இன்னொரு இடத்துக்கு போகுது இல்ல, அந்த இடத்துக்கு ஒரு செட்டப் வச்சிருப்பாங்க, அப்பர்டனன்ஸ் செட்டப். அதுக்கு பேரு யாராவது தெரியுமா? கிளாஸ்ல பேசணுமான்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். வியர் தான் அதுக்கு பேரு. அதுவும் ஒரு வியர் தான், ஓவர்ஃப்ளோ வியர்னு நினைக்கிறேன். ஓவர்ஃப்ளோ வியர் அப்படின்னா புதுசா ஏதோ வார்த்தைன்னு பார்க்காதீங்க. இப்ப நீங்க இங்க பெருசா ஒரு பைப் போட்டு சீவேஜ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க, இந்த லெவலுக்கு மேல போச்சு அப்படின்னா இங்க இருந்து தண்ணி வழியறதுக்கு ஒரு சின்ன செட்டப் வச்சிருப்பாங்க, பக்கத்துல இன்னொரு பைப்பு போகும். அது வந்து உங்களுக்கு அது வந்து ஸ்டார்ம் வாட்டரா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, அதுதான் உங்களுக்கு தனியா எடுத்துட்டு போய் கொடுக்க போகுது. ஜஸ்ட் லைக் இனண்டேஷன் கெனால், மெயின் சீவர் போயிட்டு இருக்கு, மெயின் ரிவர் போயிட்டு இருக்கும், அதுல இருந்து வழியிற எக்ஸஸ் தண்ணியை அது எடுத்துட்டு போகும்ல, அந்த மாதிரி இதுலயும் எக்ஸஸா வர அந்த சீவேஜை கலெக்ட் பண்ணிட்டு போற மாதிரி இந்த இடத்துல இந்த செட்டப் வச்சிருக்காங்கல்ல, அதிகமா வந்தா இப்படி தாண்டி போறதுக்கு, அதுக்கு பேர் ஓவர்ஃப்ளோ வியர், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி 4 பேட்டர்ன் வந்து சீவரேஜுக்கு இருந்துச்சு. ரோட் பேட்டர்ன் சொல்றீங்களா எனக்கு? ரிலீஃப் சீவர். ஓகே, ரிலீஃப் சீவர், வெரி குட். ரோட் பேட்டர்ன்ஸ் என்னெல்லாம் தெரியும் சொல்லுங்க. கிரிட் அயானா? ஓகே, ஓகே, ரெக்டாங்குலர் ஆர் பிளாக் பேட்டர்ன். ஓ, அந்த கிரிட்டா? சரி, கிரிட் அயானா. ஓகே, ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன், ஸ்டார் அண்ட் ரேடியல் இருக்கு, ஸ்டார் அண்ட் கிரிட் இருக்கு. சரியா, இந்த மாதிரி மொத்தம் 4 டைப் இருக்கு, 3 டைப்பா? ஓகே, சர்க்குலர் பேட்டர்ன், கிரிட் பேட்டர்ன், பிளாக் பேட்டர்ன் 3 இருக்கு. ஓகே, இது 3த்துக்கும் ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் என்னென்ன அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். ஓகே, தேங்க்யூ ஆல். அப்படியே கண்டினியூ பண்ணி படிங்க. தேங்க்யூ ஆல். Bye bye.